ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு நான் எக் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதில் வேறு எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் சேர்க்காம ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்து கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதும் இதில் ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாவை நல்லா ஃபைன் சாப் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இன்னொரு மசாலா பார்த்திங்கன்னா செட்டிநாடு மசாலா. அது நான் ஹோம்மேடாக வீட்லேயே அரைச்சது. அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா தூளாக வறுத்துக்கோங்க. இதில் செட்டிநாடு மசாலா நான் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அந்த மசாலா எப்படி ஹோம்மேடாக செட்டிநாடு மசாலா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா நல்லா ஒரு முட்டை கொத்து மாதிரி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். நான் பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதில் செட்டிநாடு மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, இந்த மசாலாவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே போல் நல்ல காரமாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, கரெக்டாக மீடியமாக இருக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மசாலாவே பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முட்டை நல்லா இந்த அளவு வறுத்ததும் இதில் வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது லஞ்சுக்கு, காலையில் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. அந்தளவு நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.